ஒருவேளை நீ நினைக்கலாம், இந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட் எனக்கு புரியவே மாட்டேங்குது, இது எனக்கு வீக் சப்ஜெக்ட். ஒவ்வொருத்தரையும் கேட்டால் சொல்லுவாங்க, இது எனக்கு வீக் சப்ஜெக்ட். அப்படின்னா எனக்கு இந்த சப்ஜெக்டில் நான் ரொம்ப வீக்கு, பலவீனம் அப்படின்னு சொல்லுவான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நீ எந்த சப்ஜெக்ட் வீக்கா இருந்தாலும் சரி, இன்னைக்கு அந்த சப்ஜெக்ட்ல ஆண்டவர் 100 மதிப்பெண்களை எடுக்க வைப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. பலப்படுத்துகிற கிறிஸ்துவனா ஸ்ட்ரென்த் கொடுக்கிற கிறிஸ்துவன் மட்டும் நினைக்காதீங்க. என்னென்ன வீக் சப்ஜெக்டா இருந்தாலும், உன்னுடைய வீக் பாயிண்ட் எதுவா இருந்தாலும், ஆண்டவரே இந்த குறிப்பிட்ட விஷயத்துல நான் வீக்னஸ், தண்ணி அடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், அந்த விஷயத்துல நான் வீக்னஸ் எனக்கு இருக்குது, ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன், பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த தண்ணி அடிக்கிற குணாதிசயத்தை மேற்கொள்ள எனக்கு பலன் உண்டு. நீ சொல்லி பாரு, அந்த வசனமே உனக்கு ஜெயத்தை தரும்.